இனிமே நம்ம பெட்ரோல் போடணும் அப்படின்னா, கொஞ்சம் பார்த்து தான் போடணும். ஏன்னா, பியூர் பெட்ரோல் நம்ம இனிமே போட மாட்டோம் நம்மளோட வண்டிக்கு. ஏன்னா, இப்போ எல்லாருக்குமே தெரியும் இந்த கிரைசிஸ் டைம்னால ஃபியூல் பிரைஸ் அதிகமாயிருச்சு. ஸோ பெட்ரோல், டீசல் விலையெல்லாம் வந்து ஷெல் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பெட்ரோல்லயுமே எல்லா பெட்ரோல் பங்க்லயுமே வந்து இது இன்கிரீஸ் ஆகுறனாலயும், ஷெல் வந்து தனித்துவமா வந்து அவங்க இன்கிரீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதனால நம்மளுடைய இந்தியா, அதாவது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இனிமே பெட்ரோல்ல 20% வந்து எத்தனால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ E20 பெட்ரோல் தான் இனிமே எல்லாருக்குமே வழங்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இது எந்த அளவு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ எத்தனால்னா என்ன, E20 பெட்ரோல்னா என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இனிமே நம்ம போடுற பெட்ரோல் வந்து E20 பெட்ரோல் தான் போட போறோம். ஸோ E20 பெட்ரோல் என்ன அப்படின்னா, எத்தனால் மிக்ஸ் பண்ற பெட்ரோலை தான் நம்ம இனிமே நம்ம வண்டி எல்லாம் வந்து யூஸ் பண்ண போறோம். எத்தனால்னா என்ன அப்படின்னா, கரும்பு, சோளம் அப்படின்னு நேச்சுரலா கிடைக்கக்கூடிய பொருட்கள்ல இருந்து வரக்கூடிய எரிபொருள் தான் வந்து எத்தனால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இனிமே அந்த எரிபொருளை தான் பெட்ரோல்ல மிக்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியும், ஸோ E20 பெட்ரோல் தான் இனிமே நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எத்தனால் மிக்ஸ் பண்ணா என்ன E20 அப்படின்னா, E20ன்றது எத்தனால் வந்து 20% பெட்ரோல்ல மிக்ஸ் பண்ண போறாங்க. அதாவது நம்மளுக்கு மொத்தமா பெட்ரோல் 80%ம் எத்தனால் வந்து 20%ம் மிக்ஸ் பண்ணி இனிமே நம்மளுக்கு பெட்ரோல் பங்க்ல இருந்து பெட்ரோல் வரப்போகுது. ஸோ இதைத்தான் E20 பெட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன E20 அப்படின்னா 20% தான் E20 அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மெத்தட வந்து ஏன் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்தியால வந்து இப்போ நம்ம எவ்வளவு க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 80%க்கு மேல வந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்றோம். இதனாலேயே காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லட்சம் கோடி வந்து ஃபாரினர்ஸ்க்கு வந்து போகுது. ஃபாரின் வந்து வேற நாட்டுக்கு, வெளிநாட்டுக்கு போகுது அப்படின்ற மாதிரியும், டாலருடைய டிபெண்டன்சியுமே வந்து இங்க அதிகரிச்சுக்கிட்டே போறனால நம்மளுடைய ரூபீஸ் மதிப்பும் கம்மியாயிட்டே போயிருது. சோ இதனால நம்மளுடைய நாட்டுக்கு நம்மளுடைய எத்தனால் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து இம்போர்ட் பண்றது வந்து கொஞ்சம் கம்மியாகும். சோ இதனால நம்மளோட ரூபீஸை வந்து யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. சோ நம்மளுடைய அமௌண்ட்டையும் வந்து யூஸ் பண்றதுக்கான தேவை இருக்காது. சோ அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மெத்தட கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மளுடைய இந்திய நாட்டுல வந்து இம்போர்ட் பில்ல வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக. சோ செகண்ட் பாயிண்ட் வந்து பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ எத்தனால் வந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருள்ல இருந்து வரக்கூடிய எரிபொருள்னால, சோ இதனால கார்பன் எமிஷன் வந்து குறையும். அதே மாதிரி ஏர் குவாலிட்டியுமே வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ பொல்யூஷன் வந்து இதனால கம்மி ஆகலாம். சோ அதே மாதிரி இந்த இந்த எத்தனால் இருக்கு இல்லையா, சோ இதுவுமே வந்து எரியும் தன்மை வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்டையும் வந்து சொல்றாங்க. சோ இதனால பொல்யூஷன் வந்து கம்மியாகும். சோ அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபார்மர்ஸ்க்கு வந்து, அதாவது விவசாயிகளுக்கு, நம்ம இந்திய நாட்டுடைய விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப பெரிய பெனிஃபிட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எத்தனால் வந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருள்னால அவங்க உற்பத்தி பண்ற கரும்பா இருக்கட்டும், சோளத்துல இருக்கட்டும், சோ இந்த மாதிரி பொருட்கள் வந்து கிடைக்கிறனால அவங்களுடைய உற்பத்தியும் அதிகமாகும். அவங்க வந்து விலையை நிர்ணயம் பண்ணலாம். சோ இதனால அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து உயரும் அப்படின்ற மாதிரியும், சோ அது ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு டபுள் பெனிஃபிட் அப்படின்னே சொல்லலாம். ஃபார்மர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் வரலாம். சோ அந்த வில்லேஜ் பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு எக்கனாமிக்கல் லெவல்ல வந்து ஒரு அந்த கிராம பொருளாதாரம் வந்து உயரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்ப நான் சொன்ன 3 காரணங்களால இந்த ஒரு மெத்தடை வந்து கவர்மெண்ட், நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இம்போர்ட் பில்ல ரெடியூஸ் பண்றதுக்காகவும், அதே மாதிரி பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும், ஃபார்மர்ஸ்க்கு வந்து டபுள் பெனிஃபிட் கொடுக்கறதுனாலையும் இந்த இந்த மெத்தடை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்கு முன்னாடியுமே வந்து நம்ம பெட்ரோல்ல வந்து கலந்துருக்காங்க எத்தனால், அதாவது 10% இருக்கட்டும், 1.5% இருக்கட்டும். சோ இதெல்லாம் வந்து கலந்துட்டு இப்போ வந்து E20, அதாவது 20% வந்து கலக்கிற சிச்சுவேஷன் வந்துருச்சு. சோ இது முழுக்க முழுக்க வந்து இந்த கிரைசிஸ் டைம், அதாவது வேர்ல்டு ஃபுல்லா வந்து இந்த கிரைசிஸ்னால நிறைய இம்பாக்ட் வருது. சோ இதனால இந்தியாவுக்கு இன்னும் பெரிய இம்பாக்ட் வந்துடக்கூடாது. சோ பெட்ரோல் வந்து 100% யூசேஜ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய இந்த நாட்டிலையுமே எரிபொருள் வந்து கம்மியாகிறதுக்கான சிச்சுவேஷன் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துரும் அப்படின்றதுக்காக 2030ல வந்து E20 கொண்டு வரணும். ஆக்சுவலா வந்து அவங்க பிளான் பண்ணது E20 எப்ப கொண்டு வரணும்னா 2030ல வந்து பெட்ரோல்ல வந்து மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் அந்த பிளான் பண்ணாங்க. சோ ஏன் 2030ல கொண்டு வர வேண்டியதை இப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஜியோ பொலிட்டிக்கல் காரணமா தான். சோ ஏன் இப்ப வந்துச்சு அப்படின்னா, எத்தனால் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்றதுக்காகவும், அட் த சேம் டைம் குளோபல் ஆயில் பிரைஸ் வந்து இப்போ இன்ஸ்டெபிலிட்டியா இருக்கிறதுனால இப்போ இந்த E20 பெட்ரோலை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இதனாலதான் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அட் த சேம் டைம் நம்மளுடைய வண்டி, அதாவது வேக்கிள்ஸ்க்குமே வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோ என்னென்ன வண்டிக்கெல்லாம் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா,
இது வந்து நம்ம பெட்ரோல் மட்டும் தான் இவ்வளவு நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எத்தனாலையும் சேர்ந்து யூஸ் பண்ணா நம்ம வண்டி இன்ஜினுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்? சோ அந்த டேங்குக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சில பேருக்கு நெறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். சோ இதையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து எந்த வண்டிக்கு எத்தனால் யூஸ் பண்ண பெட்ரோல் போட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா 2023க்கு அப்புறம் வந்து எந்த வண்டி வாங்கியிருந்தாலும் சரி 2023 மாடல் இருக்கு இல்லையா? சோ 2023க்கு அப்புறம் வந்து அந்த மாடல்ல வந்து இந்த எத்தனால் பிளஸ் பெட்ரோல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஸ்ட்ராங் ரப்பர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஏன்னா முன்னாடி 2030லயே இந்த இந்த பிளான் வந்துரும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுனால இந்த பிளானுக்கு ஏத்தாப்புல 2023ல இருந்தே வந்து பார்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ட்ஸ் எல்லாம் வந்து பொருத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். சோ ஸ்ட்ராங் ரப்பர் பார்ட்ஸ் வந்து இந்த வண்டியில இருக்கும். அதே மாதிரி என்ஜின் ஆப்டிமைஸ்டா இருக்கும். சோ வந்து எந்த ஒரு மேஜர் ப்ராப்ளமே வந்து இந்த 2023க்கு அப்புறம் வந்த வண்டியில எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதே 2018ல இருந்து 2022 வரையும் வந்து இருந்த வண்டி இருக்கு இல்லையா? சோ இது வந்து யூஸ் பண்ணலாம். பட் வந்து கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஏன்னா மைலேஜ் வந்து டிராப் ஆகும். அட் த சேம் டைம் வந்து லாங் டர்மா நம்ம யூஸ் பண்றோம். ரொம்ப நாள் நம்ம வந்து லாங் டிரைவ் போறோம். சோ வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா அதையுமே அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ 2018ல இருந்து 2022 வரையும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பட் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். ஏன்னா 2010க்கு முன்னாடி இருந்த எந்த வண்டிக்குமே இந்த எத்தனால் கலந்த பெட்ரோல் வந்து அதாவது E20 பெட்ரோல் வந்து சூட்டபிள் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெரிய ரிஸ்க் அப்படின்ற மாதிரியும் உங்களோட வண்டியோட ஃபியூயல் பைப் வந்து டேமேஜ் ஆகும். அதே மாதிரி இன்ஜெக்டர் ப்ராப்ளம் ஆயிரும். என்ஜின் இஷ்யூஸ் வந்துரும். சோ இந்த வண்டிகளுக்கு நீங்க யூஸ் பண்ணீங்க. நீங்க இந்த வண்டிக்கு இப்ப நீங்க வந்து பெட்ரோல் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு E20 பெட்ரோல் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய ரிஸ்க் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சோ நீங்க 23க்கு அப்புறம் நீங்க வண்டி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மேஜர் ப்ராப்ளம் எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஓவராலா வந்து இந்த E20 பெட்ரோல் வந்து மைலேஜும் டிராப் ஆகுது. அட் த சேம் டைம் வந்து என்ஜினும் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ எத்தனால் எனர்ஜி வந்து கம்மியா இருக்கிறதுனால 6 to 10% வரையும் அதோட மைலேஜ் வந்து டிராப் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரியும் எக்ஸாம்பிள் நம்ம 50 கிலோமீட்டர்ஸ் போனோம் அப்படின்னா 45 கிலோமீட்டர்ஸ் இல்லைன்னா 40 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ எத்தனாலோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா எத்தனால் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணும் அப்படின்ற ஒரு பாயிண்டே சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் இது வந்து நேச்சுரா கிடைக்கக்கூடியதான். பட் வந்து இது வாட்டர் அப்சர்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ இதனால பெட்ரோல் டேங்க் வந்து ரஸ்ட் ஆகும், ரப்பர் வந்து டேமேஜ் ஆகும், ஸோ இன்ஜெக்டர்லாம் வந்து க்ளோக் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் வந்து எத்தனால்ல இருக்கு அப்படின்ற ஒரு மேஜர் பாயிண்ட்ஸுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இந்த E20 பெட்ரோல் வந்து கொண்டு வந்ததுனால நம்மளுடைய நாட்டோட பொருளாதாரம் வந்து growth ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நம்மளோட பெட்ரோல் பிரைஸ்மே வந்து ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்து இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மைலேஜும் கம்மியாகும். அட் த சேம் டைம் நம்மளுடைய வண்டியோடைய இன்ஜினா இருக்கட்டும், பெட்ரோல் டேங்கா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு சொல்றப்ப வந்து இது வேண்டாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் நம்மளுடைய நாட்டோட பொருளாதாரத்துக்கு வந்து உதவியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ E20 பெட்ரோல் வந்து நம்மளுடைய நாட்டுக்கு நல்லது, ஆனா எல்லா வண்டிக்கும் வந்து நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இந்த E20 பெட்ரோல் எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கும், ஸோ இது கொண்டு வரலாமா வேண்டாமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.